ஒண்ணும் இல்லம்மா, சங்கீதா பட்டணம் பார்க்கணும்னு சொன்னா. அவ பட்டணம் பார்க்கணும்னு சொன்னாலோ இல்ல மாப்பிளைய பார்க்கணும்னு சொன்னாலோ எனக்கு தெரியல. ஆக மாப்பிளை சங்கீதாவை பார்த்தாருன்னா ஏதோ ஒரு முடிவு வரலாம் பாரு. அதுக்கு தான் கூட்டு வந்தேன். முதல்ல நான் குளிச்சாகணும். அதுக்கு என்ன, வாங்க மாமா. ஆமா, உன் பேர் என்ன? எங்க அப்பா அம்மா வச்ச பேர் கமல், நானா வச்சிட்ட பேர் ரஜினி. உன் பேர் என்ன? சங்கீதா. உங்க அப்பா அம்மா வச்ச பேரா இல்ல நீயா வச்சுக்கிட்ட பேரா? அது இருக்கட்டும், உங்க மாமா எப்படி இருப்பாரு? கண்ணை மூடு. கண்ணை தர. நீங்க என்னடா அப்படி பாக்குற? நம்ம சங்கீதா தான். சங்கீதாவா? ஓ, மூக்கு ஓடிட்டு அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருப்பாளே அவளா? ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் மறந்துட்டேன். எப்படிப்பா ஞாபகத்துக்கு வரும்? நீ அடிக்கடி ஊர் பக்கம் வந்தானே, உன்னை அத்தை எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. நீ தான் வர மாட்டேங்கிறிய. அதுக்கு என்ன, வந்தா போச்சு. நீ நடன்னா வந்தா போச்சுன்னு எடுக்கிற. சங்கீதா என்னடான்னா இங்க வந்தே ஆகணும்னு எடுத்து வந்துட்டா. அவ இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறாப்பா. அதுக்கு என்ன, இருக்கட்டுமே. அது இல்லப்பா, அவ இந்த வீட்லயே நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறாப்பா. மாப்ள, அவசரமா வந்தேன், இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். சங்கீதா கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கூட்டு போறேன். நீங்க சம்மதிச்சீங்கன்னா 2 பேரையும் மாலையும் கெடுத்துமா ஜாம் ஜாம்னு கூட்டு போறேன். எப்படி? அவன் என்ன சொல்லிட போறான் சம்மதிக்காம? முதல்ல சங்கீதாவுக்கு சம்மதமானு கேளுங்க. எங்க லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்னடி சாந்தி, அப்பாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சான். இப்ப பரவாயில்லையா? அதனால எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குதா? சரி வா போலாம். ஏன்பா மருமக பிள்ளை சாந்தி என்ன எழுதி இருக்கிறா? அன்புள்ள அப்பா இருக்கு சாந்தி எழுதி கொண்டது. உங்கள் உடல்நலம் குணமடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். என் கல்யாணத்திற்கு அவசரம் இல்லை. இப்போது 2ஆம் வருஷம் தானே படிக்கிறேன். படிப்பு முடியட்டும் என்றாலும் உங்கள் உடல்நிலை மோசமாக இருப்பதால் உங்கள் ஆசைப்படி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் சாந்தி. டாக்டர், என் உயிர் போறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா. மிஸ்டர் ராஜவேலு, உங்களுக்கு இருக்கிற ஹார்ட் அட்டாக்ல நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சீக்கிரமே உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்திலேயே உங்க உடல்நிலையை தேறிடும். ஐயா. என்னப்பா, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டல? பணம் ஏதாவது பாக்கி இருக்கா? துணி போட்டா இல்லைங்க பாக்கி இருக்கிறதுக்கு. கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல துணியே போடுறது இல்லைங்க. ஆமா மாமா, என்னைக்கு அக்கா ஊர்ல இருந்து வந்துச்சோ அன்னையில இருந்து உங்களோட துணியெல்லாம் அக்கா தான் துவைக்குது. வேண்டாம்ப்பா, நானே எடுத்துக்கிறேன். சரிம்மா. வசந்த், சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். சங்கீதா சாப்பிட்டாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டே வசந்த்,
பாவண்டா சங்கீதா, கிராமத்து பொண்ணு வந்ததுல இருந்து வீட்லயே அடைஞ்சு கிடக்குறா. நீ எங்கயாவது கூட்டிட்டு போக கூடாதா? எனக்கு வேற வேலை இல்ல, நீ வேணா அழைச்சிட்டு போ. என்னோட வரவன் ஆசைப்படுவா. பாவம், நீ அழைச்சிட்டு போடா. சரி சரி. மன்னிக்கணும், என் பேரு ஜான்சன். குடல உரி விடுவேண்டா. அதுலயும் முதல் சான்ஸ் எனக்கு தாண்டி கண்ணு. பொறுக்கி பசங்களை காலங்கத்தால இருந்து இப்பதானே நல்ல வார்த்தையே கேட்டேன். இவங்க கிட்ட திட்டு வாங்குறதானே நம்ம இங்க வரோம். சரி அதை விடுங்க மாஸ்டர். நாளைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன்ல வசந்த் பாட போறானே, நீங்க தானே ஆட போறீங்க. அதுக்கு ரிஹர்சல் இங்க பாத்துற வேண்டியதானே? லுக்கே, என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? நானா இல்ல அவளா? ரெண்டு பேருமே தான். ஒண்ணு இல்ல, நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு போறோம். சாந்தி கூட ஊருக்கு போறோம். பஸ்லயா ட்ரெயின்லயா? நாளைக்கு ஜனதாவில. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாந்திக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு செய்யறாங்க. நிச்சயம் கூட பண்ணிட்டாங்களா? அதனால நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க. அங்கிள் போலாம்பா. உங்களை நாளைக்கு நான் ஸ்டேஷன்ல வந்து பாக்குறேன். இப்பவும் சொல்லணும் தான் நினைச்சேன். ஏண்டா இப்படி தள்ளி போயிட்டே இருக்கோ தெரியல. போராத காலம் தான் போல இருக்கு. ஊருக்கு போற விஷயத்த வசந்த் கிட்ட சொல்லிட்டான்ல. சப்போஸ் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே நீ படிக்க வரப்போறியோ இல்லையோ? அவரை பார்த்ததும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் சொல்லிடு. நானும் சொல்லணும்னு தாண்டி நினைக்கிறேன். நீ போற ட்ரெயின் இன்னைக்கு எப்படி லாஸ்ட் ட்ரெயினோ அது மாதிரி உன்னோட லைஃப்ல இது தாண்டி லாஸ்ட் சான்ஸ். ஐ மீன் இன் யுவர் லவ். ஆமாண்டி, இன்னைக்காவது அவர்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்காட்டி என் வாழ்க்கையோட முடிவே எங்கேயோ போயிடும். ரவி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வசந்த், ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஸ்டேஷனரி குட்ஸ் எல்லாம் வாங்கணும். ஓஹோ, அது அப்புறம் வாங்கிக்கலாம். ஓஹோ, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து வந்துட்டு தயக்கம் தான் எனக்கு எதிரே நினைச்சேன். டைம் கூட எனக்கு எதிரே ஆயிடுச்சு. நீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரோம். உங்க வீட்டை சோதனை பண்ணோம். திஸ் இஸ் அவர் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. ஓகே. விழுப்புரம் மாயவரம் வழியாக செல்லும் தூத்துக்குடி ஜனதா எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 புறப்படும். இன்னைக்காவது பேசி ஒரு முடிவுக்கு வரலான்னு இருந்தேன். ஒவ்வொரு முறையும் இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கு. அவர் என்னத்தான் விரும்புறாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இந்த சமயத்துல நான் எதை வச்சு ஒரு முடிவுக்கு வருவேன்?
அட்லீஸ்ட் அட்ரஸ் கூட வாங்கி வைக்க மறந்துட்டேனே. அட்ரஸ் அவர் கையில தான் கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த பேப்பர்ல ஏதாவது ஒன்னாவது அவர் கைக்கு போய் சேராதா? விதி என் பேரை எப்படி எல்லாம் பறக்க விட்டுடுச்சு. ஓகே மிஸ்டர் ஹசன், சாரி ஃபார் ட்ரபிள். தேங்க் யூ. ரவி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். கடலை விட ஆழமா, மலையை விட பெருசா, வானத்தை விட பறந்துங்க நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல். என் இதயத்துல உங்களுக்காக கோயில் கட்டி வச்சிருக்கேன், தெய்வமா மதிக்கிறேன். ஆனா நமக்குள்ள ஆண்டவன் இந்த இடைவெளி வச்சுதான் பாத்தீங்களா? நம்முடைய காதலுக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரண இடைவெளிகள். ஆண்டவன் எதுக்காக எடிப்படி படைச்சிருக்கா? உனக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்போம்மா. இன்னைக்கு சாயந்தரம் சினிமாக்கு போலாமா? உன் பக்கத்துல என் பக்கத்துல நீ அதை நினைச்சு பார்க்கவே குள்ளா. ஹலோ மாமா, உனக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாத்தியா? இன்னைக்கு ஜானகியா? அதுக்கெல்லாம் மச்சம் வேணும். உனக்கு உடம்பு பூரா மச்சம். ஹாய் ரோமியோ, ஜூலியட்டோட எங்களா ஜோடியா கிளம்பிட்ட? போகும்போது ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? படம் பார்க்க போறோம். இவன் படம் பார்த்துட்டு இருக்க போறான். ஆமா, இவன் உட்கார்ந்து இருக்கிறது தெரியாம பக்கத்துல இருக்கவன் கை வைக்க போறான். You know something? These boys will never listen to this conversation. See, Deepak is sitting over here. Hi, Deepak. No class for you, huh? சார், உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. Who's that? உங்களை இல்ல சார், யாரும் வேற யாரும். என்னையா? சரி இல்ல, Bye, sir. Thanks, bye, மாமா. நேரத்துல வந்து இன்னைக்கு தான் உருப்படியா வேலை செஞ்சிருக்கு. ஏமா சார், நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க, லெக்சரருக்கு போய் ஏன் பயந்தீங்க? அது ஒண்ணு அவட்ட டியூஷன் வச்சிருக்கேன்டா. சாந்தி, உன்னை பார்த்ததுல இருந்துதான் ரொம்ப தெம்பா இருக்கம்மா. 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்த போதே உயிர் போயிருந்தா போனதுதான்மா. இன்னொரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா உழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. அதனால சட்டு புட்டுன்னு உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சலாம் முடிவு பண்ணிருக்கம்மா. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம உறவுக்காரங்க தான். மாப்பிள்ளை வீட்டுல பெரியவரு அந்த பையனுக்கு தான் உன்னை கட்டி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அவருக்கு முன்னால என்னால ஒரு வார்த்தை சொல்ல முடியலம்மா. கடைசியா ஒண்ணு சொன்னீங்களே, என்னப்பா சொன்னீங்க? அவருக்கு முன்னால என்னால ஒரு வார்த்தை சொல்ல முடியலம்மா. ஏன் நிலைமை அதான்ப்பா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஹலோ, எங்காலா? ஹலோ, மிஸ்டர் வசந்த் வீடு தானே? யார் வேணும்? நான் சாந்தி பேசுறேன். சாந்தியம்மாவா? வசந்த் வீட்டுல இருக்காரா? ஐயா, இப்பதானே தம்பி வந்து. சிங்கப்பூர்ல இருந்து அவர் எப்ப வருவாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா, ஒண்ணு சொல்லிட்டு போலீங்களே.
வந்த உடனே நான் போன் பண்ணதா சொல்லுங்க. கேட்டா இந்த அட்ரஸ் கொடுங்க. சொல்லுங்கம்மா, அட்ரஸ் சொல்லுங்க. சாந்தி, போன் நம்பர் 412, மாயவரம். சொல்றேம்மா, மறக்காம சொல்றேம்மா. என்னம்மா? இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லப்பா. என்னம்மா, எல்லா ஏற்பாடும் செஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்ற? இந்த சம்பந்தத்துல உனக்கு என்னம்மா குறை? எல்லாமே குறைதான்ப்பா. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. இது எப்படி அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்றது? நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னம்மா ஆகிறது? என் வாழ்க்கை என்னப்பா ஆகுறது? ஏம்மா, உன் வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கிறவளாயிட்ட, நான் சிந்திக்க தெரியாதவன் ஆயிட்டல்ல. எல்லாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு. தாண்டலம்மா, கோட்டை அழிச்சிட்ட.